ஸோ பெரும்பாலும் இன்னைக்கு நிறைய கிட்ஸுக்கு கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்குது, ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி இருக்குது. எவ்வளோ லேடிஸ்க்கு நமக்கு வந்து பீரியட்ஸ் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, அதை நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் நிறைய வருது. விட்டமின் சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஃப்ரூட்ஸ் வந்து இப்போ வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் யாருமே அதிகமாக சாப்பிட்றதே கிடையாது. 5 கிராம்ஸ் அளவு கூட ப்ரோட்டீன் யாரும் எடுக்கிறது கிடையாது. எத்தனை பேர் பப்பாளி சாப்பிட்றாங்கன்னு தெரியாது. ஆனால் அதில் தான் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ விட்டமின் ஏ நிறைஞ்சு இருக்குது. அதெல்லாம் இம்யூனிட்டி டெவலப் ஆகணும் அப்படின்னா லெமன் ஜூஸ் அண்ட் பைனாப்பிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். டாக்டர், டொமேட்டோ அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்னியில் ஸ்டோன் வரும்னு சொல்லுவாங்க. கிட்னியில் ஸ்டோன் வர்றதுக்கு டொமேட்டோ மட்டும் ரீசன் இல்லை, நம்ம எடுக்கிற ஃபுட்டு தான். ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி குடிச்சிங்கன்னா ஒரு 1/2 லிட்டருக்கும் குறைவாக குடிக்கிறவங்களும் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக கிட்னியில் ஸ்டோன் வரதான் செய்யும். இந்த மில்லட்ஸ் ஃபுட் எல்லாத்தையும் நைட் டைமில் எடுத்துக்கலாமா? தாராளமாக எடுத்துக்கலாம். எப்படி நம்ம குக் பண்ணுறோன்றதை பொறுத்து இருக்கு. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா தொடர்புக்கு 9384854560. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel. ஹலோ மக்களே, நானும் இன்னைக்கு இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மள நிறைய பேருக்கு மெடிக்கல் சார்ந்த நிறைய டவுட்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அது எல்லாத்தையும் கிளியர் பண்ணுறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட சித்த மருத்துவர் நித்யா டாக்டர் இருக்காங்க. அவங்க கிட்ட இதை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கானோ, நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் டாக்டர். டாக்டர், இப்போ இருக்கிற ஜென்ரேஷனில் வந்து இம்யூனிட்டி இம்பேலன்ஸ் அப்படின்றது ரொம்ப பேருக்கு நிறையவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அப்படி இருக்கும்போது நாங்கள் இம்யூனிட்டியை கெயின் பண்ணுறதுக்கு நாங்கள் என்னென்ன விஷயத்தெல்லாம் எடுத்துக்கணும், என்னதெல்லாம் அவாய்ட் பண்ணணும்? ஃபஸ்ட்டு இம்யூனிட்டி வந்து கிட்ஸ்லேருந்து எல்லாருக்குமே ரொம்ப குறைவாக தான் இருக்குன்னு சொல்கிறோம். இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணலாம்? இதுக்கு முன்னாடி நம்ம தாத்தா பாட்டி சாப்பிட்ட ஃபுட்டை அப்படியே நம்ம சாப்பிட்டுட்டு வந்தாலும் ஓகே தான். ஏன்னா அது எல்லாமே இப்போ நம்ம விட்டுட்டோம் இல்லைங்களா? இப்போ பேசிக்காக காலையில் எழுந்தோடனே எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு மல்லி காஃபி குடிப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு மூலிகையை போட்டு அந்த தண்ணியை குடிச்சிருவாங்க, நீராகாரம் குடிப்பாங்க, கேழ்வரகு, கம்பு, சிறுதானியங்கள் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க, நெய், தேன் எல்லாம் அதிகமாக சாப்பிடுவாங்க. இது எல்லாமே இப்போ நமக்கு எங்கேயோ காதால் தான் கேட்குறோம். டெய்லி நம்ம யாரும் சாப்பிட்றதும் கிடையாது, கிட்ஸுக்கும் நம்ம கொடுக்கறது கிடையாது. ஸோ பெரும்பாலும் இன்றைக்கி நிறைய கிட்ஸுக்கு கால்சியம் டிஃபிஷியன்சி இருக்குது, ப்ரோட்டீன் டிஃபிஷியன்சி இருக்குது. அதே மாதிரி அடல்ட்ஸ்க்குமே, யங் அடல்ட்ஸ் நிறைய பேருக்கு எப்போ பார்த்தாலுமே வந்து பார்த்தோம்னா கால்சியம் வெரி லோ, அனிமியா, ரத்த சோகை இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ எவ்வளோ லேடிஸ்க்கு நமக்கு வந்து பீரியட்ஸ் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, அதை நம்ம பார்க்குறோம். ஸோ ஃபெர்டிலிட்டி இஷ்யூஸ் நிறைய வருது. அதுக்கடி எனக்கு வந்து கோல்டு, காஃப் வருது, லங் இன்ஃபெக்ஷன் வந்துடுது. ஸோ இதுக்கு எல்லாமே நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ அப்போ அந்த இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணணும்னா இந்த உணவுகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் அப்படின்னு சொன்னோம்னா விட்டமின் சி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ ஃப்ரூட்ஸ் வந்து இப்போ வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் யாருமே அதிகமாக சாப்பிட்றதே கிடையாது. ஸோ அந்த விட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ் நம்ம எடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காகவே நம்மளுக்கு இம்யூனிட்டி நல்லா பில்டப் ஆகிடும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது விட்டமின் சி எதில் நிறைய இருக்குது நமக்கே தெரியும். ஸோ நெல்லிக்காய் நிறைய சாப்பிடலாம். அதே மாதிரி நம்ம டெய்லி ரெகுலராக காலையில் இந்த ஜூஸ் வந்து நம்ம குடித்தா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும், இல்லை ஈவினிங்கில் இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் சாப்பிட்டா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னா சில உணவுகள் இருக்குது. ஸோ அதையும் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ காலையிலே நான் வந்து ஒரு பர்கர் சாப்பிட்டேன், ஒரு ப்ரெட்டு சாப்பிட்டேன், ஈவினிங்கில் வந்து ஒரு பீஸா சாப்பிட்டேன், முடிஞ்சிடுச்சு. நைட் ரொம்ப நேரம் முடிச்சிருந்தேன், மிட் நைட்டில் வந்து பிரியாணி சாப்பிட்டேன். கரெக்ட், பிரியாணி சாப்பிட்டேன், அப்படியே போயிட்டு இருந்ததுன்னா ஸோ பாடி கண்டிப்பாக நமக்கு என்ன ஆகுனா இம்யூன் சிஸ்டம் வீக்காக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ ஒவ்வொருத்தருக்குமே ஒரு நாளைக்கு ப்ரோட்டீன் எவ்வளோங்க எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா குறைந்தது 50 கிராமாவது ஒருத்தருக்கு ப்ரோட்டீன் தேவைப்படுது. ஆனால் இப்போது நார்மலாக பார்த்தோம்னா ஒரு 5 கிராம்ஸ் அளவு கூட ப்ரோட்டீன் யாரும் எடுக்கிறது கிடையாது. ஸோ ப்ரோட்டீன் தான் நம்மளுடைய ஹேர்லேருந்து நம்ம பாடியில் ஒவ்வொரு செல்லோட டெவலப்மெண்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், முக்கியமாக மசில்ஸ்க்கு. ஸோ அப்போ நம்ம ப்ரோட்டீனே எடுக்கலைன்னா பாடி ரொம்ப வீக்காக ஆரம்பிச்சிருது. எப்படி விட்டமின் சி இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் நிறைய எடுக்கிறோமோ அதே மாதிரி கால்சியம் நிறைந்திருக்கிற ஃபுட்ஸும் ப்ரோட்டீன் ஃபுட்ஸும் எடுக்கணும். இப்போ ப்ரோட்டீன் எடுக்க பெஸ்ட்டு டைம், கால்சியம் எடுக்க பெஸ்ட்டு டைம் எதுனா காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு தான். அப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்கணும், இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்டப் பண்ணுறதுக்கு எந்த மாதிரியான ஃபுட்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வீக்லி 2 or 3 டைம்ஸ் ஆகுது இந்த ஃபுட்டை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ அப்போ பேசிக்காக பார்த்தோம்னா ஸ்ப்ரவுட்ஸ், ஸோ முளைக்கட்டிய அந்த தானிய வகைகள் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி வாரத்துக்கு 2 இல்லை 3 நாளாவது பழைய சோறு அந்த தயிரோடு சேர்த்து சாப்பிட்லாம். ஸோ ப்ரோபயோட்டிக்ஸ் அதில் நிறைய இருக்குது. ஸோ ப்ரோபயோட்டிக்ஸ் நம்ம பாடியில் என்ன செய்ய போகுது அப்படின்னு கேட்டால் கட் ஹெல்த்துக்கு இதுதான் இம்பார்ட்டன்ட். ஸோ நிறைய பேர் கான்ஸ்டிபேஷன் இருக்குது, இன்றைக்கி எவ்வளோ பேருக்கு கேன்சர் வருது இல்லைங்களா? ஸோ கோலான் கேன்சர்லாம் வருது. அப்போ கட் ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் நிறைஞ்சிருக்கிற ஃபுட்ஸ் தான்.
ஸோ அப்போ இந்த பழைய சாதம்லாம் நம்ம சாப்பிடும்போது, வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடும்போது இந்த ப்ரோபயோட்டிக்ஸ் நம்ம உடலில் சேர ஆரம்பிக்கும். தயிர் நிறைய சேர்த்து சாப்பிடணும், பட்டர் மில்க் எடுத்துக்கணும். ஸோ இது எல்லாமே எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. அதே மாதிரி ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஸோ ஃப்ரூட்ஸ் அப்படின்னாவே ரொம்ப நம்ம வந்து காஸ்ட்லியான ஃப்ரூட்ஸ் எடுக்கணும்னா இல்லை, பேசிக்காக நம்ம ரெகுலராக சாப்பிடக்கூடிய கொய்யாப்பழம் ரொம்ப பெஸ்ட்டு. பப்பாளி, எத்தனை பேர் பப்பாளி சாப்பிட்றாங்கன்னு தெரியாது, ஆனால் அதில் தான் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது. ஸோ விட்டமின் ஏ நிறைஞ்சிருக்கு. ஸோ ஒரு ஸ்கின்னுக்காக இருக்கட்டும், இதே ஃபேஷியலாக யூஸ் பண்ணுங்கன்னா பண்ணிப்பாங்க, இன்டேக் எடுக்கும்போது சாப்பிடவே மாட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம்னா பப்பாயாலாம் நிறைய ரிச் நியூட்ரிஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ பப்பாயா நம்ம எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதே மாதிரி விட்டமின் சி நிறைஞ்சிருக்கக்கூடிய அந்த ஆரஞ்சு எடுத்துக்கலாம். கமலா ஆரஞ்சுலாம் சொல்லுவாங்க, நல்லா ஸ்வீட்டாக இருக்கும். ஸோ கிட்ஸுக்கு வந்து அதை கொடுக்கலாம். ஸோ இது மாதிரி ரெகுலராக நம்ம ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு வரும்போது இம்யூனிட்டி நமக்கு நல்லாவே டெவலப் ஆகுது. ஓகே டாக்டர், பேசிட்டு இருக்கும்போதே மார்னிங் வந்து இந்த ஜூஸ் எடுத்துக்கோங்க, ஈவினிங் இந்த ஸ்நாக் எடுத்துக்கோங்கன்னு சொன்னீங்க. எஸ், அது என்ன ஜூஸ் என்ன ஸ்நாக் அதை சொல்லுங்க டாக்டர். ஓகே. இப்போ மார்னிங் ஒரு ஜூஸ் எடுத்துக்கணும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸ் அதில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். ஸோ நிறைய பேர் மில்க் ஷேக் நான் குடிக்கிறேன், ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு மில்க் ஷேக் குடிக்கிறேன்னு சொல்லுவாங்க. கிட்ஸுக்கு ஓகே, பட் நம்ம அடல்ட்ஸ்க்கு வந்து அது எக்ஸ்ட்ரா கேலரிஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும், டைஜஷன் சரியாக ஆகாது. ஸோ ட்ரை ஃப்ரூட்ஸ் எடுக்கிறோன்னா நம்ம நார்மலாக அந்த ட்ரை ஃப்ரூட்ஸ் தனியாக சாப்பிட்டுக்கலாம். ஸோ மில்க் ஷேக் மாதிரி நிறைய ஸ்வீட்லாம் போட்டு எடுக்கணுன்றதும் கிடையாது. ஸோ அதே மாதிரி ஒரு ஜூஸஸ் எடுக்கணும், டெய்லி காலையில் எடுக்கணும்னா ஒரு நாளைக்கு கேரட் ஜூஸ் எடுத்துக்கலாம், இன்னொரு நாளுக்கு பீட்ரூட் எடுத்துக்கலாம். முக்கியமாக இதில் வந்து பார்த்தோம்னா இம்யூனிட்டி டெவலப் ஆகணும் அப்படின்னா லெமன் ஜூஸ் அண்ட் பைனாப்பிள் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதில் எல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு பைனாப்பிளோ லெமனோ குடித்தா எனக்கு கோல்டு வந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்ன பண்ணலான்னா ஹாட் வாட்டர். ஸோ பைனாப்பிள் வந்து நல்லா சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ஹாட் வாட்டரில் பாயில் பண்ணிடணும். நல்லா பாயில் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை குடிச்சிட்டு வரணும். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ நம்ம பாடியில் இம்யூன் சிஸ்டம் வீக்காக இருக்குன்னா பைனாப்பிள் ரொம்ப பெஸ்ட்டு. நான் சொன்ன மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா பாயில் பண்ணிவிட்டு, சிலருக்குலாம் வந்து பார்த்தோம்னா உள்ளே நிறைய கட்டிகள் இருக்கும். ஸோ லிம்ஃப் நோட் என்லார்ஜ்மெண்ட் இருக்கும், லிப்போமா அப்படின்னு சொல்லுவாங்க, கொழுப்பு கட்டி இருக்கும். ஸோ அது கரையிறதுக்கும் பைனாப்பிள் இந்த மாதிரி ஹாட் வாட்டரில் நல்லா பாயில் பண்ணி ஸோ வீக்லி 2 or 3 டைம்ஸ் மார்னிங்லேயே நம்ம குடிச்சிட்டு வரலாம். அப்படியே ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்னங்க சாப்பிடலாம், நிறைய பேர் பிஸ்கெட்ஸ்லாம் சாப்பிட்றாங்க, குக்கீஸ் சாப்பிட்றாங்க. ஸோ இது எல்லாமே அவாய்ட் பண்ணலாம். ஸோ பிஸ்கெட் குக்கீஸ் சாப்பிட்றதும் பார்த்திங்கன்னா அதில் ரீஃபைன் ஃப்ளோர் தான் இருக்குது. ஸோ அந்த மைதா சாப்பிட அதுலேயும் வந்து ஸ்வீட்ஸ் எல்லாம், ஸோ கலரிங்ஸ் ஏஜென்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க. இது எல்லாமே நம்ம பாடிக்கு வந்து ரொம்ப ரொம்ப கெடுதல்னு சொல்லலாம். ஸோ அப்போ அதுக்கு பதிலாக கொஞ்சம் சுண்டல் வகைகளோ இல்லை நட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வந்து ஈவினிங் எடுத்துக்கலாம், சூப் மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ இப்போது இருக்கக்கூடிய இந்த குளிர்காலத்தில் சூப் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ தூதுவளை சூப் எடுத்துக்கலாம், முடவ நாட்டுக்கால் சூப் எடுத்துக்கலாம், டொமேட்டோ சூப் ரொம்ப நல்லது. டொமேட்டோ சூப் எடுக்கும்போதும் இப்போது எந்த அளவுக்கு நம்ம பப்பாயா சொன்னோமோ அதே மாதிரி டொமேட்டோ ரொம்ப பெஸ்ட். நம்மளோட இம்யூன் சிஸ்டத்தை வந்து பூஸ்டப் பண்ணுறதுக்கும், ஜென்ஸ் நிறைய பேருக்கு இன்றைக்கி வந்து எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது, ஸ்பெர்ம் கவுண்ட் குறைவாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி லேடிஸ்க்கும் இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, ஃபெலோபியன் டியூப் பிளாக்கேஜ் இருக்கும். ஸோ இதுக்கு எல்லாமே சர்ஜரின்னு தான் சொல்லுவாங்க. பட் இதுக்கு வந்து நம்ம டொமேட்டோஸ் வந்து சூப் மாதிரியோ இல்லை டெய்லி ரெகுலராக நம்ம ஜூஸ் மாதிரியோ குடிச்சிட்டு வரலாம். டாக்டர், டொமேட்டோ அதிகமாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்னியில் ஸ்டோன் வரும்னு சொல்லுவாங்களே. கிட்னியில் ஸ்டோன் வர்றதுக்கு டொமேட்டோ மட்டும் ரீசன் இல்லை, நம்ம எடுக்கிற ஃபுட்டு தான். ஸோ இந்த மாதிரி தப்பான விஷயங்கள் நிறைய எடுத்துக்கிறாங்க எல்லாரும். ஸோ என்னென்னா அது டொமேட்டோ வந்து ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இது மட்டும் இல்லைங்க, கிட்னியில் ஸ்டோன் வரதுக்கு இன்னும் நிறைய ரீசன் இருக்குது. நம்ம எடுத்துக்கக்கூடிய ஃபுட்டு ஒரு மெயின் ரீசன். தண்ணியே குடிக்காமல் இருப்பாங்க. ஸோ ஒரு நாளைக்கு எவ்வளோ தண்ணி குடிச்சிங்கன்னா ஒரு 1/2 லிட்டருக்கும் குறைவாக குடிக்கிறவங்களும் இருக்காங்க. அப்போ கண்டிப்பாக கிட்னியில் ஸ்டோன் வரதான் செய்யும். அதுக்கு தக்காளி மட்டும் ஒரு ரீசன் அப்படின்னு கிடையாது. ஸ்டோன் இருக்கிறவங்க கால்சியம் நிறைஞ்சிருக்கிற ஃபுட்ஸு, இந்த கீரை வகைகள், அதனோட டொமேட்டோ, கேபேஜ் இது எல்லாமே அவாய்ட் பண்ணணும். பட் தக்காளி அதிகமாக சாப்பிட்றதுனால ஸ்டோன் வரும்ன்றதுலாம் இல்லை. டாக்டர், இப்போ மார்னிங் ஒர்க் போகிறதுக்காக அவங்களுக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களோட பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஸ்கிப் பண்ணிடுறாங்க. அதுக்கு பதிலாக நட்ஸ் போட்ட ஓட்ஸ் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது உண்மையாகவே பெட்டர் தானா? இது அதாவது நம்மளோட ஃப்ரூட்ஸோ இல்லை நமக்கு தேவையான கலரை எடுத்துக்காம ஒரு நார்மலான நட்ஸ் போட்ட ஒரு ஓட்ஸ் மட்டும் எடுத்துக்கிறது ஓகே தானா? ஸோ இது ரெகுலராக எடுக்கிறது நமக்கு அவ்வளோ ஸ்டாமினா பூஸ்டப் பண்ணாது. நட்ஸ் மட்டும் போட்டு இல்லை ஓட்ஸ் நான் எடுக்கிறேன், வெயிட் லாஸில் இருக்கிறேன்னா அவங்களுக்கு ஓகே. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கூட இதை எடுத்துக்கலாம். ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் திரும்ப பசிக்க ஆரம்பிக்கும். அப்போ லைட்டாக ஏதாவது ஒரு ஃப்ரூட்ஸோ இல்லை நம்ம சூப் மாதிரியோ எடுத்துக்கலாம். பட் ரெகுலராக இது எடுக்கும்போது நிறைய பேர் இந்த டயட்டில் பண்ணுற மிஸ்டேக் இதுதான். வெயிட் லாஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்த்தியான ஃபுட்டுன்னு நினச்சிட்டு சாப்பிடுவாங்க. பட் அவங்க உடலுக்கு அது தேவையான ஒரு கலரிஸோ இல்லை நியூட்ரிஷனோ கொடுக்குமா அப்படின்றது யோசிக்க மறந்துடுறாங்க. ஸோ இந்த மாதிரி நட்ஸ் இருக்கக்கூடிய டயட் மட்டும் எடுக்கிறாங்கன்னா வீக்லி ஒரு 2 டைம்ஸ் எடுக்கலாம். பட் ரெகுலராக எடுக்கிறது அவ்வளோவா அவங்களுக்கு வந்து ஒரு ஸ்டாமினா பூஸ்டப் பண்ணாது. டாக்டர், கொஞ்சம் வயசானவங்களுக்கு வந்து இந்த இம்யூனிட்டி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு இம்யூனிட்டி பூஸ்ட் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான இதெல்லாம் அவங்க பண்ணலாம்?
ஸோ கண்டிப்பாக. ஸோ வயதானவர்களுக்கு பார்த்தோம்னா டக்குன்னு கோல்டு காஃப் வருது, ஃபீவர் வருது, முக்கியமாக யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன். ஸோ இதனால் ரொம்ப அவதிப்படுவாங்க. சுகர் ரொம்ப வருஷமாக இருக்குங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா? ஸோ சுகர் இருக்கிற நிறைய நபர்களுக்கு அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் வருது. ஒரு இன்ஃபெக்ஷன் நம்ம பாடியில் வருதுன்னா இம்யூனிட்டி வீக்காக இருக்கிறதுனால வரக்கூடியது தான். ஸோ அப்போ அந்த இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு ஈஸியாகவும் டைஜஷன் ஆகணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஹெர்ப்ஸோ இல்லை ஃபுட்டோ நம்ம கரெக்ட் பண்ணி எடுத்துக்கணும். ஸோ இப்போ ஃபுட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஈஸியாக டைஜஷன் ஆகக்கூடியது. ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ரொம்ப ஆயிலி ஃபுட் எடுத்தாவோ இல்லை நான் தோசை சாப்பிட்டா கூட எனக்கு செரிக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது பேசிக்காக நம்ம எடுக்கக்கூடிய ஃபுட்ஸ் வந்து மில்லட்ஸ். ஸோ மில்லட்ஸ் இருக்கக்கூடிய ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம். இதில் பேசிக்காக இந்த கேழ்வரகு சொல்கிறோம் இல்லைங்களா? இந்த கேழ்வரகு எனக்கு செரிமானம் ஆகாதுன்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இந்த களி மாதிரி எடுத்துக்கிட்டால் ஈஸியாக டைஜஷன் ஆகும். ஸோ வீக்லி ஒரு 2 or 3 டைம்ஸ் கேழ்வரகு களியாக நம்ம எடுத்துக்கலாம். இதில் பேசிக்காக பார்த்தோம்னா சூப் வகைகள். ஸோ முருங்கைக்கீரை சூப் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். முடவ நாட்டுக்கால் கிழங்கு இருக்கு இல்லைங்களா? அந்த சூப்பும் நம்ம எடுத்துக்கலாம். இதில் சித்த மருத்துவத்தில் பார்த்தோம்னா இந்த பூனைக்காளி. ஸோ பூனைக்காளி விதை அப்படின்னு சொல்கிறது இன்றைக்கி பரவலாக, அதுவும் வயதான நபர்களுக்கு வரக்கூடிய அந்த கை கால் நடுக்கமாக இருக்கட்டும், இம்யூனிட்டியை பூஸ்டப் பண்ணுறதுக்கு, யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன் இருக்குது, இதுக்கு எல்லாத்துக்குமே இந்த பூனைக்காளி விதைகளை நம்ம யூஸ் பண்ணலாம். இது பவுடராகவே கிடைக்கும், இல்லை பூனைக்காளி சூரணம்னு கேட்டாலும் இருக்கும். இது ரெகுலராக சுகர் இருக்குது, பிபி இருக்குது, எல்லாருமே சாப்பிடலாம். ஸோ காலையிலையும் சரி ஈவினிங்கும் சரி ஒரு 5 grams அளவுக்கு இந்த பூனைக்காளி விதைகளை பாலில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி குடிச்சிட்டே வரலாம். ஸோ அப்படி குடிக்கும் போது என்னென்னா இம்யூனிட்டி நல்லாவே பூஸ்டப் ஆகும். ஓகே டாக்டர். டாக்டர், இந்த மில்லட்ஸ் ஃபுட் எல்லாத்தையும் நைட் டைமில் எடுத்துக்கலாமா? தாராளமாக எடுத்துக்கலாம். எப்படி நம்ம குக் பண்ணுறோன்றதை பொறுத்து இருக்குது. ரொம்ப ஆயில் சேர்க்காம ஸோ மைல்டாக நம்ம வந்து குக் பண்ணிப்போம். சாதம் வடிக்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி மில்லட்ஸை வந்து வடித்து நம்ம சாப்பிட்டுக்கலாம். இல்லை நம்ம வந்து உப்புமா மாதிரியோ இல்லை புலாவ் மாதிரியோ நைட் டைமில் எடுத்துக்கலாம். அதுவும் ஒரு 8 o'clock முன்னாடி நம்ம சாப்பிட்றது பெஸ்ட்டாக இருக்கும். ஸோ மற்ற நம்ம ரைஸோ இல்லை இட்லி தோசை எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த மில்லட்ஸ் வந்து எடுக்கும்போதும் ஈஸியாகவும் நமக்கு டைஜஷன் ஆகும். ஓகே டாக்டர், இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருக்குமே தேவையான ஒரு விஷயம் அப்படின்னா இம்யூனிட்டியை கெயின் பண்ணுறது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்காக எங்களுக்காக நிறைய டிப்ஸ் எல்லாமே சொன்னீங்க. ஸோ அது எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி டாக்டர். தேங்க்யூ. ஸ்ரீனிவாசா டூர் நடத்தும் ஆன்மீக சுற்றுலா. தொடர்புக்கு 9384854560. Experience comfort, elegance, and a homely feel in our premium rooms. Perfect for spiritual trips, family stays, or business travel,